கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மாத வாக்குத்தத்த செய்தி வழங்குவதற்காக நம் மத்தியில் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபையின் போதகர் பேராயர் டாக்டர் ஜே மகேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் உங்களுக்காக தேவ செய்தியை வழங்குவார். பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மாதமும் வார்த்தைகளை கொண்டு நாம் பயணத்தை செய்ய வேண்டும். மாதத்தின் துவக்கத்திலே ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் இந்த மாதம் முழுதும் இன்னும் நடத்த வேண்டும். அந்த வார்த்தைகளோடு நம்ம பயணிச்சிடும். ஒரு சிலர் பாருங்க, இன்னைக்கு காலையில் எழுந்து ஏதோ ஒரு விதத்தில் போயின்னு கிடக்குறாங்க. அப்படி போகக்கூடாது. நம்ம நீங்களும் நானும் வார்த்தையை பிடித்து கொண்டு வார்த்தையை பற்றி கொண்டு அப்படி போவதற்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த மாதங்களில் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பாருங்க கொடுத்தாரு. அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கை கொள்ளும் போது ஒரு தீங்கும் அறியான் என்று சொல்லுவோம். இந்த மாதிரி கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமானது அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு பக்தியா சாட்சியா வாழ கட்டணும். உபாகமம் புத்தகத்தில் 15:5 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் பாருங்க உன்னை மென்மேலும் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனா இருக்கா. ஆல்ரெடி எல்லாரும் ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனங்கள் தான். நிறைய காரியங்கள் இன்னைக்கு குடும்பத்தில் முன்ன இருந்ததை விட இன்னைக்கு நல்லா தான் இருக்கிறோம். நிறைய குறைவுகள் நம்ம வாழ்க்கையில் வரல. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இது போதாது, இன்னும் நல்லா இருக்கணும். என் பிள்ளைங்க என்ன பண்ணோம், இன்னும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ண மேலும் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இன்னும் உயர்வு அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு மேலே இருக்க 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்க பாருங்க. எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனையின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால். கவனிங்க, கற்பனையின்படி ஒரு மனிதன் செய்ய கற்றுக்கணும். அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி ஒரு மனிதன் நடக்க வேண்டும். அவருடைய சொல்ற வார்த்தையின்படி ஒரு மனிதன் நடக்கும் போது அவனை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்க வல்லவர். கவனிங்க, வேதத்துள்ள மனிதர்கள்லாம் அவர் சொன்னபடி வாழ்கிறவர்கள் இன்னும் நல்லா இருக்கிறாங்க. ஆனா அவர்களை இன்னும் ஆஸ்வதிக்கும்படிக்கு தேவன் வல்லவராக இருக்கிறாரு. ஆதியாகமம் 24:1 நீங்க வாசிக்கும் பாருங்க. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். கவனிங்க, வயது சென்று போச்சு, இருக்கிற ஆசீர்வாதம் போதும். அவர் பாருங்க இன்னும் ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போகிறார். சகல காரியங்களும் ஆஸ்வதிக்கப்பட்ட காரியங்களா கர்த்தர். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நான் வயதாகி போச்சு, ஏதோ ஒரு மூலில் கடன் சொல்லிட்டு சும்மா வச்சுட்டு அப்போ முதல் பாருங்கள் அவங்க கையில் எவ்வளோ இருந்திருக்கும், நிறைய பணங்களை வச்சுன்னு குடும்பத்தை நடத்திருப்பாங்க. இப்போ பாருங்கள் 100-50 அவங்க கையில் வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் 10-20க்கெல்லாம் ரொம்ப போராட்டமாக இருக்கும். ஒரு சிலர் பாருங்கள் 10 ரூபா வச்சுன்னு அதை சுற்றி வச்சுருப்பாங்க. என்னென்னா அவங்க நிலைமை அப்படியே குறைஞ்சிடும். ஒரு நாள் சொல்லுவாங்க, நான் ஒரு நாள் எப்படி திரும்ப இருந்தேன், என் கையில் இவ்வளோ பணம் திரும்ப இருக்கும். என்னென்னா அவங்க குறைவுப்பட்டவர்களாய் மாறி வந்து விட்டார்கள். ஆனால் தேவனை தேடுபோ வயது சென்று ஆபிரகாம் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் மாறுகிறார். அவரை ஆசீர்வதிக்க தேவன் அவரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் என்னை ஆசீர்வதிக்கக்கூடியவர், என் தேவைகளை சந்திக்கக்கூடியவர் என்னோடு கூட அவர் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த மாதத்துல இன்னும் ஆசீர்வதிக்கூட இப்ப இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் உயர்வுக்குள்ள உங்களை கொண்டு போக தேவன் வல்லவராக இருக்கிறாரு. 1 சாமுவேல் நீங்கள் எடுத்துக்கொண்டா 26-25 நீங்கள் வாசிக்கும் பாருங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்தில் திரும்பினான். நல்ல கவனிங்க, தாவீதை எப்பொழுதும் குறைவாய் பார்க்கக்கூடியவனாய் கொல்லும்படிக்கு தெரிந்த சவுல் சொல்றாங்க. எப்படி வார்த்தை சொல்றோமா, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ யார் தெரியுமா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மேன்மேலும் பலப்படுவாய். அப்படி பார்த்தீங்களா, அவர் தான் சொல்றாரு, மென்மேலும் பலப்படுவாய், உன்னால செய்ய முடியும், நீ பெரிய காரியங்களை செய்யக்கூடியவன் சொல்லிட்டு ஆல்ரெடி அவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாரு. இவர் சொல்றாரு, இன்னும் நீ பலப்படுவ, இன்னும் நல்லா இருப்ப, இன்னும் உன்னை கர்த்தர் ஆசீர்வாதம் வைப்பாரு, தேவைகளை அவர் சந்திப்பாரு. பார்த்தீங்களா, இன்றைக்கு கர்த்தரை தேடுற பிள்ளை, கர்த்தரை பற்றி கொண்டிருக்க பிள்ளை, கர்த்தரை விட்டு விலகி போறதை பற்றி சொல்ல, கர்த்தரோடு கூட நெருங்கக்கூடியவளை கர்த்தர் இந்த உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறார். அவர் உயர்வுக்குள்ளே நடத்துகிறார்.
நீங்க பாருங்க 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் பாருங்க. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். கவனிங்க, இப்ப தேவனோடு கூட இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில மென்மேலும் பலப்படுவாய் சொன்னாரு. இப்ப பலத்தவனாய் மாறிக்கொண்டே இருக்கிறான். ஆனா சவுலோ கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி போனவன் வர 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 பலவீனமாய் மாறினான், ஆசீர்வாதம் குறைவுபட்டனாய் மாறினான். இன்னைக்கு உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் குறைவோடு இருக்கீங்களா? போன வருஷம் நல்லா இருந்தாங்க, அது முதல் வருஷம் நல்லா. இப்போ எங்கள் வாழ்க்கை மாற்றி கர்த்தரோடு கூட நெருங்கிடுங்க, கர்த்தரோடு கூட பழகிடுங்க, வீட்டுக்குள்ள ஜபசத்தை கேட்கட்டும், ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிற பிள்ளைகளாக மாறுங்க, ஒவ்வொரு நாளும் பிறகு வேதத்தை வாசிங்க, வேதத்தோடு ஐக்கியப்படுங்க, வேதத்தோட உறவில நில்லுங்க. என்ன பாரு, மென்மேலும் உனக்கு ஆசீர்வாதம். உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன ஆசீர்வாதத்தோடு இல்லை, இன்னும் 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 ஆசீர்வாதங்கள். தேவன் அப்படி ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கார், தேவைகளை சந்திக்க வல்லவரா இருக்கார். ஏன் என்று சொன்னால் அந்த மனிதன் கர்த்தரோடு கூட நெருங்க மனிதன். கர்த்தரை விட்டு விலகிற ஒரு மனிதன் பாருங்க, அவன் ஒவ்வொரு நாளும் பலவீனப்பட்டவனாய், ஒவ்வொரு நாளும் குறைவுபட்டவனாய் மாறிவிட்டான், ஒரு நாள் இல்லாமலே போய்விட்டான். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க பிள்ளைய ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேட வேண்டும். நம்ம நிறைய நேரத்தில் கர்த்தர் சொன்ன மாதிரி நடப்பதில்லை, கர்த்தர் சொன்ன மாதிரி வாழ்வதில்லை. நீங்கள் அதனால தான் சொல்கிறேன், உபாகம புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் 15:5 வாசிக்கணும். அது மேலே இருக்க காரியங்களை வாசிக்கும் போது 4ஆம் வசனம் வாசிக்கும் போது கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடக்க வேண்டும், அவருடைய காரியங்கள் சொல்லுவதற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். வேதத்தில் ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை பாருங்க, அன்று பார்க்குற வாவு இனத்தை விட்டு வா, உன் தேசத்தை விட்டு வா, உன் தகப்பன் வீட்டை விட்டு வா, இப்படி சொன்ன மாத்திர விட்டு வந்தார், கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார், கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் பயந்து நடந்தார். அப்படியாப்பட்ட மனிதன் தான் 12:2 சொல்றார் பாருங்க, நிச்சயமாகவே நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா. என்ன சொன்னார் அவரு? நான் உன்னை பெரிய ஜாதியா மாத்த போறேன், நான் உனக்கு உதவி செய்ய போறேன். ஆல்ரெடி அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் இதுவாதான் இருக்க, அது சொல்ற நான் உன்னை பெரிய ஜாதியா, மென்மேலும் பலப்பட்டு கொண்டு இருப்பா, மென்மேலும் உயர்ந்து கொண்டு இருப்பா. எப்போ ஒரு மனிதன் கர்த்தருடைய கற்பனைகளும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறானோ, அவைகளுக்கு செவி கொடுக்கிறானோ, அவன் வாழ்க்கை உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும், அவன் உயர்ந்த ஸ்தானத்தை அடைவான், அவனுக்கு ஒரு மேன்மை வைத்திருப்பாங்க. அவனை யாரு சபிக்க வந்தாலும் அந்த சாபம் அவங்க மேல வராது. அந்த சாபத்தை என்ன பண்ண மாட்டார், அவங்க மேல வராதபடிக்கு கர்த்தர் மாற்றிடுவார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில எப்படி எங்களுக்கு விரோதமா, எங்க குடும்பத்துக்கு விரோதமா எங்க அண்ணங்காரன் செய்யறாங்க, எங்க தம்பிக்காரன் செய்யறாங்க, எங்க சொந்த பந்தம் இப்படி செய்யறாங்க, எங்களை சுற்றிலும் இருக்கவங்க இப்படி பண்றாங்க எல்லாம் சொல்லாங்க, கர்த்தர் அதை அனுமதிக்க மாட்டார், கர்த்தர் அதை விரும்ப மாட்டார். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, பாலாக்கு இவங்க பலத்தவளாய் மாறிவிட்டார்கள், இந்த கூட்டத்தார் எப்படியாப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு நினைத்து இவங்களுக்கு விரோதமா என்ன பண்ண ஒரு சாபத்தை கூற வேண்டும் சொல்லிட்டு வரோம். வந்து அங்க பாருங்க சாபத்தை கூறும்படிக்கு என்ன பண்றான், நிறைய நேரத்துல வந்து நிற்கும் போது கூட ஆண்டு அந்த சாபத்தை கூறவில்லை, சாபம் வராதபடிக்கு கர்த்தர் நடத்தினார். அவருடைய எந்த பக்கத்துல பார்த்தாலும் இவர்கள் எப்படிப்பட்ட இவங்க கூடாரம் அழகாய் காணப்பட்டது, இவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனமாய் காணப்பட்டார்கள். அந்த ஜனத்து மேல தேவன் ஒரு பிரியம் வைத்தினே இருந்தாரு. அந்த ஜனம் தேவன் மேல நிறைய நேரத்தில் அன்புள்ளதா இருந்துச்சு. அந்த ஜனத்தை குறித்து சொல்ற, கர்த்தர் உன்னை ஆஸ்வதித்து காக்க கடவா. கவனிச்சுனா அவருடைய முகம் மேல பிரகாசமா இருக்குமா, நீ எப்பவுமே இருளடைய மாட்டேன், உன் முகம் பிரகாசத்துக்குள்ள கொண்டு போவா, கர்த்தர் தமது கிருபை உனக்கு கொடுப்பாராம். பாத்தீங்களா, அந்த ஜனத்து மேல போங்க ஆசீர்வாதத்தை கொடுத்து நல்லா இருக்கான், விட்டு போனல இல்ல, ஆசீர்வாதத்தை நான் உன்னை காப்பேன், விட்டுட்டு போற தெய்வம் இல்ல, நான் கூட இருப்பேன், உங்க முகங்களை நான் பிரகாசிக்க பண்ணுவேன். எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. உங்க முகத்தை நான் பிரகாசிக்கப்படுத்தல, உனக்கு நான் கிருபை கொடுப்பேன், உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், கிருபை கொடுப்பேன். இங்கேருந்து நீங்கள் வெளியே போனால் இன்னும் ஆஸ்வதிக்கப்பட்டுள்ளாய் மாறுவீங்க. இங்கேருந்து நான் ஒரு இடத்துக்கு அனுப்புனா அங்கே போனால் இன்னும் ஆஸ்வாதமாக மாறுவீங்க. ஏன் என்று சொன்னால் கர்த்தர் உனக்கு மென்மேலும் ஒரு ஆஸ்வாதத்தை வைத்திருக்கிறார். உன்னையும் கர்த்தர் இந்த மாதத்தில் ஆஸ்வதிக்கத்தான் உனக்கு மென்மேலும் ஆஸ்வாதத்தை வைத்து ஆண்டவரே, என் வாழ்க்கை குறைப்பட்டுக்கு நான் பேசியிருந்தேன், ஆனால் எனக்கு இப்படியாப்பட்ட வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கீங்க, நன்றியப்பான்னு சொல்லி அதோடு முடிக்க கூடாது. அவருக்கு உண்மையாய் நடக்க வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நீதியாய் நடக்க வேண்டும். நடந்து பாரு, ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு பாரு. நீங்க போகிற வழிகளை வெறுமையா தான் போவீங்க, ஒன்னலாம தான் போவீங்க, ஆனா கர்த்தர் திரும்ப வரும்போது நிறைவான ஆசீர்வாதம். கவனிச்சிங்களா, வேதத்துல யாக்கோபு அப்படிதான் ஆசீர்வதித்தார். அவர் போகும்போது ஒன்னலாம தான் போறாரு, வெறுமையா போறாரு, நான் கூட வருவேன்,
ஆமென். நான் உன்னை ஆஸ்வதிப்பேன். தேவை சந்தித்தார். ஒண்ணுமில்லாம போனவர் லாபானுடைய மந்தையை பார்க்க இவருடைய மந்தை பலமாய் பெருகிறதுக்கு மென்மேலும் ஆசீர்வாதங்கள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிந்தவர்கள். இன்றைக்கு நாம் அப்படி கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். இன்றைக்கு நாம் அப்படி நடக்க வேண்டும். ஒவ்வொருவரும் அப்படி நடந்து கொள்ள இந்த மாதத்துல இந்த துவக்கத்துல நான் இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்றேன்ப்பா, நான் தேவனுக்கு பிரியமா நடப்பேன். ஆமென். என் வீட்டுக்குள்ள ஜெப சத்தம் கேட்கப்படும். என் வீட்டுக்குள்ள எப்பொழுதும் நான் ஒரு ஆராதனை பண்ணி கொண்டிருப்பேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் டிவி கிபி வச்சு நான் அதை இதை பார்த்து நான் இருக்க மாட்டேன். நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ போறேன். தேவனுக்கு நான் பயந்து நடக்க போறேன். தேவனுக்கு நான் உண்மையா இருக்க போறேன். நீயா பொருத்தனை பண்ணீங்கன்னு ஆண்டவர் செலுத்திப்பார். உன் வீட்டுக்குள்ள எப்பொழுது நம்பின துதி பலிகள் சோத்திர பலிகள் என்ன பண்ண ஏறெடுக்கப்பட்டுனே இருக்கட்டும். ஆமென். பலி செலுத்த ஆசீர்வதிக்கிற தேவனும் கூட இருப்பாரு. மென்மேலும் தேவன் அதோடு விடுதலை. சங்கீத புஸ்தகத்தை பார்க்கும்போது கர்த்தர் தமது ஜனத்துக்கு என்ன பண்ற பலன் கொடுத்து ஜனத்திற்கு சமாதானம் அருளி பலன் கொடுக்கிறது மாத்திரம் அதோட விடவில்லை, சமாதானத்தை அருளுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். மென்மேலும் ஒரு ஆசீர்வாதத்தை முடியாது, இவைகளையும் கொண்டு போ, இவைகளையும் பெற்றுக்கொள். ஒரு சில கடையில் பொருட்கள் வாங்க போறீங்கன்னா ஒரு டிவி மட்டும் கொடுக்க மாட்டாங்க, அந்த டிவி கூட ஒரு ஏர் கூலர் கொடுப்பாங்க. அந்த டிவி கூட என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய ஸ்டவ் கொடுப்பாங்க. அந்த டிவி கூட ஏன் இதெல்லாம் கொடுக்குறாங்க? ஒன்றை மட்டும் பெற்றுக்கொள்ளாதீங்க, எங்க கடைக்கு வந்தா இதையும் நீங்க எடுத்துக்கொள்ள போங்க. இன்னைக்கு வேத புஸ்தகம் உனக்கு முன்னாடி சொல்லுது, நீ என் வார்த்தையை மட்டும் கேட்டினா நான் இதை மட்டும் உனக்கு தர மாட்டேன், இதை விட பெருசா நான் உனக்கு தருவேன். மென்மேலும் மென்மேலும் உன்னை ஆசீர்வாதத்தில் நடத்துகிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய நேரத்தில் இந்த ஆசீர்வாதம்னா பூமியில நீ ஒரு கடங்காரனா மாட்டுவேன். சாபம் வாழ்க்கையில் வரும். உன் பிள்ளைகளுக்குள்ள சாபத்துக்குள்ள தள்ளிடுவேன். உன் பிள்ளைகள் சாபத்தில் வாழ்வார்கள். இன்னைக்கு அப்படி நான் வாழக்கூடாது. நான் ஒரு நாளும் ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனமா இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகைக்கு நான் ஆயத்தமுள்ள ஜனமா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு நான் பிரியமாய் நடக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்து கொண்டு தேவனுக்கு பயந்து தேவ காரியங்களை உண்மை மொத்தமாய் வாழ வேண்டும். நான் அப்படி நடந்து கொள்ள வேண்டாமான்றேன். எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. தாவீது பாருங்க, ஏதோ அதோடு முடியலங்க, அவன் விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டது. அதோடு முடியல, அவன் விருத்தி அடைந்தான். இடம் பெரிதாய் மாறுகிறது, சொத்து பெரிதாய் மாறுகிறது. கவனிங்க, கூட இருக்கிறவங்க எல்லாம் அவங்க மாத்திரம் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கலங்க, அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரையும் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துங்க. ஏதோ நான் சமைச்சேன், நான் சாப்பிட்றேன், என் குடும்பத்தை கர்த்தர் நடத்துறேன் அப்படி இருக்கக்கூடாது. உன் சொந்த பந்தங்கள்லாம் உன் வாழ்க்கையில நிறைவு கொள்ள வர வேண்டும். கர்த்தர் எங்க அண்ணனை ஆசிரிச்சிருக்கிறார், கர்த்தர் எங்க அக்கா அம்மா ஆசிரிச்சிருக்கான்னு சொல்லணும். அந்த அளவுக்கு உன் ஆசீர்வாதங்கள் பெருக வேண்டும். அல்லேலூயா. வேதத்துல நீங்கள் பார்க்கும்போது யோபின் வாழ்க்கை எவ்வளவு குறைபட்டு போச்சு. ஒரு நாள் செல்வந்தராய் வாழ்ந்தவர் குறைவுபட்டு போச்சு. ஆனா தேவனை அண்டிக் கொண்ட ஒரு மனிதன், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை அவரையே சார்ந்து கொண்ட ஒரு மனிதனா இருக்கிறார். அப்படி வாழ்வதனாலதான் யோபினுடைய முன்னிலைமை பார்க்கும் பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வாதங்கள், இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கொடுத்தார். பார்த்தீங்களா? மென்மேலும் ஆசீர்வதிக்கிறவர். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் நீ எதில் குறைவுபட்டு போயிருக்கிற, எது இல்லாம போயிடுச்சு, உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் உன் கூட தான் இருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் தேவையை சந்திப்பார், உன்னை அவர் உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார், உன் தேவையை சந்திக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். யோசேப்பை நீங்க பாருங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில அப்பா விட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு என்ன பண்றாங்க, அடிமையா விற்கப்பட்டார். அதோட முடிஞ்சிச்சா? போற வீட்டுக்குள்ள பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள, சிறைச்சாலைக்குள்ள போனா அங்க ஒரு ஆசீர்வாதம். இன்னும் எங்க போனா இவன் நல்லா இருக்கிறானே, இது ஆசீர்வாதம், இன்னும் ஆசீர்வாதங்களை நடத்துறேன் சொல்லிட்டு மென்மேலும் ஆசீர்வாதம். தேசத்துக்கு மேல ஒரு அதிபதியாய் கர்த்தர் வைத்து விட்டார். காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய ஆசீர்வாதம், தேவாசீர்வாதம். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இப்படி அப்படி ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னார், நிறைவுக்குள்ள வர வேண்டும் சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நெருங்க. சாலமோன் பாருங்க, கர்த்தரிடத்துல போயிட்டு அப்படியே வார்த்தை பிடித்துக்கணும். உங்களுடைய ஜனத்தை ஞானமாக நடத்தினாடுறேன், உங்கள் வேலையை நான் சரியா செய்யணும், உங்களுக்கு நான் பிரியமாக நடக்கணும் அப்படின்னு நடந்தார் பாருங்க. அவர் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். ஞானத்தை மாத்திரம் இல்ல, ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். அவருக்கு வேண்டியது எல்லாவற்றையும் கொடுத்து மென்மேலும் ஆஸ்வதிக்கிற தெய்வம் வந்தார். இன்னைக்கு உன்னை ஆஸ்வதிக்க தேவனாலே கூட. அல்லேலூயா. ஜெபத்தில் காத்திருப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே, நம்முடைய ஜனங்கள் இந்த மாதத்தின் துவக்கத்தில்
யாரெல்லாம் ஆண்டவரே வந்து நிற்கிறார்களோ இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இப்போது இருப்பதை பார்க்கணும் 1000 மடங்கு பெருக்குன்னு சொன்னதோடு என் தேவனாகிய கர்த்தர் நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவார். ஆசீர்வாதத்தை உயர்த்த நிர்வல்லவராய் இருக்கிறீங்க. நம்முடைய ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, தேவை எல்லாவற்றையும் சொன்னீங்க. இந்த மாத்திரம் எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவு கட்டளையிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே. ஆமென். God bless you.